வணக்கம். பஹல்காம்ல சமீபத்துல நடந்த மோதலுக்கு பிறகு நியூஸ் சேனல்கள்லயும் சரி, சமூக வலைதளங்கள்லயும் சரி, ரொம்பவே உணர்ச்சிகரமான சூடான விவாதங்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். ஆனா இந்த உணர்ச்சிகள் எல்லாம் கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு எந்தவித அரசியல் சார்பும் இல்லாம களத்துல உண்மையாவே என்னதான் நடக்குது அப்படிங்கறத ரொம்ப தர்க்க ரீதியா தெளிவா இன்னைக்கு நாம இந்த பகுப்பாய்வுல பார்க்க போறோம். நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாமா? பாகிஸ்தான் அமைச்சர் ஹனீஃப் அப்பாசி சமீபத்தில் சொன்ன ஒரு விஷயத்தை கவனிங்க. எங்க கிட்ட இருக்கிற இந்த 130 அணு ஆயுதங்களும் இந்துஸ்தானுக்காகவே வைக்கப்பட்டுள்ளன அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். இந்த மாதிரி அதிரடியான வார்த்தைகள் உடனே தலைப்புச் செய்திகளாகி நம்ம கவனத்தை ஈர்த்திடுது இல்லையா? ஆனா இந்த மாதிரி உணர்ச்சிகரமான பேச்சுகளுக்கு பின்னாடி இருக்கிற நிஜம் என்ன அப்படிங்கறத ஒரு முறையான கட்டமைப்போட நம்ம கட்டாயம் செக் பண்ணி பார்க்கணும். இப்போ நம்ம எல்லார மனசுலயும் எழுகிற ஒரு மிக முக்கியமான கேள்வி இதுதான். ஒரு அணு ஆயுத தாக்குதல் உண்மையிலேயே சாத்தியமா? பரபரப்பான செய்திகளை தாண்டி இதுல இருக்கிற தளவாட மற்றும் புவிசார் அரசியல் யதார்த்தங்களை எந்த ஒரு சார்பும் இல்லாம தர்க்க ரீதியா நாம ஆராயணும். அதுக்கான விடையத்தான் நாம எப்போ தேட போறோம். சரி, இதை புரிஞ்சுக்க இந்த முழு விஷயத்தையும் நாம 5 முக்கிய பகுதிகளா பிரிச்சு பார்க்க போறோம். 1, அணு ஆயுத அச்சுறுத்தல். 2, அவங்களோட ஆயுத களஞ்சியமும் அதோட தோற்றமும். 3, அவங்களோட உள்நாட்டு நெருக்கடிகள். 4, சட்ட மற்றும் தளவாட தடைகள். அப்புறம் 5வதா தந்திரோபாய யதார்த்தம். முதல்ல பகுதி 1, அணு ஆயுத அச்சுறுத்தல். இது வெறும் வெற்று பேச்சா இல்ல நிஜமா? சமீபத்திய எல்லை மோதல்களுக்கு பிறகு பாத்தீங்கன்னா கடைசி ஆயுதமா அணு ஆயுத போர் வெடிக்கும் அப்படிங்கிற பேச்சுகள் அரசியல் களத்துல ரொம்பவே அதிகமாயிடுச்சு. ஆனா இந்த அச்சுறுத்தல்களுக்கு உண்மையிலே எவ்வளவு வெயிட் இருக்குன்னு புரிஞ்சுக்க களத்துல அவங்க கிட்ட உண்மையாவே என்னென்ன ஆயுதங்கள் இருக்கு அப்படிங்கறத நாம கொஞ்சம் உணர்ச்சி இல்லாம ரொம்ப பிராக்டிக்கலா பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ பகுதி 2க்கு வருவோம். ஆயுத களஞ்சியமும் அதன் தோற்றமும். கொஞ்சம் புள்ளி விவரங்களை பார்ப்போம். இவங்களோட அணு ஆயுத கையிருப்பை பாத்தீங்கன்னா அது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒண்ணு. அவங்க கிட்ட மொத்தம் 170 அணு ஆயுதங்கள் இருக்கிறதா மதிப்பிட்டு இருக்காங்க. அதுல 126 நிலப்பரப்புல இருந்தும் 36 வானத்துல இருந்தும் 8 கடல்ல இருந்தும் ஏவக்கூடியவை. இதுல கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுல ஒவ்வொன்றும் குறைந்தபட்சம் 12 கிலோடன் திறன் கொண்டவை. சில ஏவுகணைகள் 1500 கிலோமீட்டர் வரைக்கும் கூட போய் தாக்கக்கூடிய திறன் படைத்தவை. இப்போ இதோட வரலாற்றை கொஞ்சம் திரும்பி பார்ப்போம். பாகிஸ்தானோட அணு ஆயுத திட்டம் பல தசாப்தங்களா வெளிநாடுகளோட என்ஜினியரிங் உதவி, ஃபண்டிங், அப்புறம் அவங்களோட தொழில்நுட்பங்களை பெரிதும் நம்பி தான் உருவாக்கப்பட்டிருக்கு. 1971ல் அவங்களுக்கு ஏற்பட்ட போர் தோல்வி இதுக்கு ஒரு முக்கிய தூண்டுகோல். அதுக்கப்புறம் சீனா, லிபியா, சவுதி அரேபியா மாதிரியான நாடுகளோட உதவியோட 1998ல் அவங்க சோதனைகளை வெற்றிகரமா முடிச்சாங்க அப்படிங்கறத இந்த டைம்லைன் நமக்கு தெளிவா காட்டுது. உள்நாட்டு நெருக்கடிகள். ஒரு நாடா அவங்களோட பொருளாதார திறன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். தற்போதைய கள நிலவரம் உண்மையிலே எவ்வளவு தீவிரமா இருக்கு தெரியுமா? ஒரே நேரத்துல சிந்து, பலுச்சிஸ்தான், கைபர் பக்துன்குவா மற்றும் POK ஆகிய பகுதிகளில் பெரிய அளவிலான உள்நாட்டு போராட்டங்களும் மோதல்களும் நடந்துட்டு இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, கராச்சி துறைமுகத்தை மட்டுமே சுமார் 30,000 லாரிகள் முடக்கியிருக்கு. இது மட்டும் இல்லாம இந்த தொடர் மோதல்களால 2024 ஜனவரியில இருந்து 1000 பேருக்கும் மேலான ராணுவத்தினர் உயிரிழந்திருக்காங்க. இது அந்த நாட்டோட பொருளாதாரத்துல மிக கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போற பகுதி சட்ட மற்றும் தளவாட தடைகள். இது மிக மிக முக்கியமான ஒரு பகுதி. சினிமாவில் காட்டுற மாதிரி ஒரு பட்டனை அழுத்தின உடனே சுலபமா அணுகுண்ட வீசிட முடியாதுங்க. வரலாற்று ரீதியா 2 நாடுகளுக்கும் இடையில எவ்வளவு பதற்றங்கள் இருந்தாலும் இன்றும் செயல்பாட்டில் இருக்கிற இந்த சட்ட நெறிமுறைகளை கொஞ்சம் கவனிங்க. எந்த ஒரு தற்செயலான தவறான புரிதல்களும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வருடாந்திர வெளிப்படுத்தல், சோதனை அறிவிப்பு மாதிரியான நம்பிக்கையை வளர்க்கிற நடவடிக்கைகள் இன்றும் 2 தரப்புலையும் ரொம்ப தீவிரமா பின்பற்றப்பட்டு வருது அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. இதுல நாம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான தொழில்நுட்ப வார்த்தை இருக்கு. அதுதான் பொருத்தப்படாத ஆயுதங்கள், அதாவது நான் மேட்டட் வெப்பன்ஸ். அமெரிக்கா அல்லது ரஷ்யா மாதிரி இல்லாம நம்ம பிராந்தியங்கள்ல அணு ஆயுதங்கள் பெரும் பாதுகாப்புக்காக தனித்தனியா பிரிச்சு வைக்கப்பட்டிருக்கும். சிம்பிளா சொல்லணும்னா, வெடிகுண்டு ஒரு இடத்துலையும், அதை சுமந்து செல்ற ஏவுகணை இன்னொரு இடத்துலையும், அதை ஏவுற தளம் வேறொரு இடத்துலையும் ரொம்ப பத்திரமா வைக்கப்பட்டிருக்கும். இது ஒரு முக்கியமான பாதுகாப்பு நெறிமுறை. இந்த கட்டுப்பாடுகள் இருக்கிறதால ஒரு தாக்குதலை நடத்துறதுக்கு தேவையான நேரமும் சரி, பிசிக்கல் மூமெண்ட்டும் சரி, அது பிரம்மாண்டமானது. மேலிடத்திலிருந்து அதிகாரப்பூர்வ ஒப்புதல் வாங்குறதுல ஆரம்பிச்சு தனித்தனியா இருக்கிற பாகங்களை ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து அதை ஒன்னா பொருத்தி அதுக்கப்புறம் ஏவுதளத்துக்கு மாத்துறது வரைக்கும் இது ஒரு சில மணி நேரங்கள் இல்ல, பல நாட்கள் கூட ஆகக்கூடிய ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ். இந்த விஷயத்தை தான் ஓய்வு பெற்ற லெப்டினன்ட் ஜெனரல் சதீஷ் துவார் ரொம்ப துல்லியமா சொல்றாரு. நகர்வுகள் நடக்கும்போது உலகம் அதை கண்டுபிடிச்சிரும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இன்னைக்கு இருக்கிற சர்வதேச கண்காணிப்பு ரொம்பவே அட்வான்ஸ்டு. தனித்தனியா இருக்கிற ஒரு அணு ஆயுதத்தை யாருக்கும் தெரியாம ரகசியமா ஒன்றிணைக்கிறதுங்கிறது கிட்டத்தட்ட சாத்தியமே இல்லாத விஷயம்.
அப்படி ஒரு சின்ன அசைவு நடந்தா கூட சேட்டலைட்டுகள் உடனே கண்டுபிடிச்சிடும். இதனால உடனடியா உலகளாவிய பொருளாதார தடைகளையும் மிக கடுமையான விளைவுகளையும் சந்திக்க நேரிடும். சரி, கடைசியா இதெல்லாம் பார்த்த பிறகு உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான கேள்வியை முன்னாடி வைக்கிறேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி தீவிரமான அணுவாயுத அச்சுறுத்தல்கள் உண்மையிலேயே ஒரு ராணுவ உத்தியா அல்லது வெறும் உள்நாட்டு பிரச்சனைகளை மறைக்கிறதுக்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு அரசியல் மிரட்டலா? பரபரப்பான தலைப்புச் செய்திகளை மட்டும் நம்பாம அதுக்கு பின்னாடி இருக்கிற தர்க்க ரீதியான உண்மைகளையும் தளவாட தடைகளையும் நாம சிந்திக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பகுப்பாய்வோட முக்கிய நோக்கமே. இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன். தொடர்ந்து கற்போம்.